Business Studies 19.7 topic Possible areas of self-employment. ஸோ எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, ஸ்மால் ஸ்கேல் ரீட்டைல் பிஸ்னஸ். Single owners can easily start and manage small business units profitably with the help of one or two assistants. It can be a grocery store, stationery shop, or a cloth store. ஸோ ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிக்கிற ஒரு என்டர்பிரினர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அதை மேனேஜ் பண்ணலாம், அது ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகலாம். அது ஒருத்தங்க இல்லாட்டி 2 பேர் அசிஸ்டன்ஸ் மட்டும் அந்த கடையில் இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் மளிகை கடையாக இருக்கலாம், ஸ்டேஷனரி ஷாப்ஸாக இருக்கலாம், இல்லை துணி கடையாக இருக்கலாம். Providing services based on individual skill. Services which can be rendered to the customers by individual on the basis of specialized skills can also be taken up by way of self-employment. For example, repairing bicycles and scooters, watches and clocks, tailoring, hairdressing, etc. can be undertaken as individualized service to customers. ஸோ சர்வீஸ் ஓரியன்டாக கூட நம்ம வந்து சம்பாதிக்கலாம், நம்மளோட ஸ்கில்ஸை வந்து சர்வீஸாக கொடுத்து சம்பாதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எந்த மாதிரி அப்படின்னாக்கா ஸ்பெஷலைஸ் ஸ்கில்ஸ் அதுக்கு நமக்கு இருக்கணும். அதுக்கு என்னன்னாக்கா சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறது, ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்ணுறது, அதாவது ஒர்க் ஷாப்ஸு, தென் வாட்ச் ரிப்பேர் பண்ணுறது, கிளாக்ஸ் ரிப்பேர் பண்ணுறது, டெய்லரிங் பண்ணுறது, ஹேர் ட்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாமே ஸ்பெஷல் ஸ்கில்ஸு. ஸோ இந்த மாதிரி கூட சர்வீஸ் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாம். Then occupation based on professional qualifications. Activity which requires professional trainings and experience are known as self-employment. Thus, for example, practicing doctor, lawyer, chartered accountant, pharmacist, architects, etc. are self-employment on the basis of their specialized training and skills. They have small establishment like clinic, office space, chambers, etc. and offers services to client with the help of one or two assistant. ஸோ நம்ம வந்து ஆக்குபேஷன், நம்ம ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனை வந்து படித்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆக்குபேஷன் நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாக்டரா, லாயரா, தட் இஸ் வக்கீல், அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், தட் இஸ் ஆடிட்டிங், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஃபார்மசிஸ்ட், தட் இஸ் மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஆர்கிடெக்ட், இந்த மாதிரிலாம் நம்மளோட ஸ்பெஷல் ஸ்கில்லை ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக நம்மளால் பண்ண முடியும். இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா கிளினிக் வச்சுருப்பாங்க, அப்புறம் வக்கீல் ஆஃபீஸில் இருப்பார், ஸோ இந்த மாதிரி சேம்பரில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம தனியாக செஞ்சு சம்பாதிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு 2-3 அசிஸ்டன்ட் இருந்தால் போதும் நமக்குன்னு சொல்கிறாங்க. Then farming on a small scale. Opportunities are also there for self-employment in a small scale farming activities like dairy, poultry, fishery, horticulture and sericulture. சின்ன லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் பண்ணுறது, அதாவது டைரி ஆகட்டும், பால் வியாபாரம் பண்ணுறது, இல்லை முட்டை வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரி சிக்கன் வியாபாரம், ஆடு மேய்க்கிறது, இந்த மாதிரி மீன் வளர்க்குறது, இந்த மாதிரி எல்லாமே சின்ன லெவலில் கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. Then village and cottage industries. Activities like hand spinning and weaving, hand knitting, stitching garments, etc. can be taken up for self-employment. These may be based on the tradition இன்ஹெரிட்டட் ஸ்கில்ஸ். இப்போ தனிப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா சின்ன லெவலில் நம்ம வீட்டிலே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் பண்ணிக்கலாம். என்னன்னாக்கா வீவிங்கு, துணி நெய்யறது, தென் ஹேண்ட் நிட்டிங்கு, கையிலே ஸ்டிச் பண்ணுறது, கார்மெண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்மளால் பண்ண முடியுங்கிறாங்க. தென் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். தோஸ் ஹூ ஹேவ் பீன் ட்ரெயின்ட் இன் சர்டன் craftsmanship on art can be self-employed in such occupations as those of the goldsmiths, blacksmiths and carpentry. ஸோ கார்பெண்ட்ரியாக இருக்கலாம், கோல்ட் ஸ்மித்தாக இருக்கலாம், பிளாக் ஸ்மித்தாக இருக்கலாம், எல்லாமே ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஆர்ட்குள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி இது வச்சு நம்ம வந்து நம்மளோட தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 19.8 ப்ரிஃபரன்ஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஓவர் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நம்ம சொந்தமாக தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவோமா, இல்லை ஒரு இடத்துல வேலை போய் செஞ்சு சம்பாதிக்கிறது நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவோங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். Self-employment offers opportunities for using one's own talent for one's benefit. You can use your ability and time in the most profitable manner through the self-employment. இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாமளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்க மாதிரி, ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணிக்க மாதிரி, இதுக்கு நம்மளோட ஓன் டேலண்ட் இருக்கணும், அது மூலமாக பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த எபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைம்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் possible even without large resources of capital and other facilities. For example,
replay cum service shop can be started with a limited amount of capital. ஸோ நம்ம வந்து ரீப்ளே கம் சர்வீஸ் ஷாப்னு சொல்லலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் பெரிய லெவலில் ரிசோர்ஸ் காசுலாம் தேவை கிடையாது. கம்மியான அளவில் கூட நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால் சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் in self-employment, the person learns many things on the job because he has to take all decision regarding his business activities for his own benefit. இதே நீங்கள் தொழில் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுப்பீங்க டே பை டேயில் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கம்பேரிங் டு ஜாப். ஏன்னா இது உங்களோட சொந்த பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸை லாபத்தை தான் பார்க்கணும்னு நினைப்பீங்க. அதுக்குள்ள மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அக்கறையாக இருப்பீங்க, பொறுப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Now 19.9 qualities required for success in self-employment. ஸோ எல்லாரும் self-employment எல்லாரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னா அதுக்கு ஒரு கேள்விக்குறி தான். அதுக்குன்ட்டு ஒரு சில குவாலிட்டிஸ் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மென்டல் எபிலிட்டி. டு பி self-employed you need to have an ability to identify the most suitable area where there is opportunity of self-employment. Also, you should have the ability to take decision with the respect of all business operation, ability to deal with the different types of customers in equal important, and also the ability to anticipate problem, lie and bear risk. ஸோ உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி வந்து நீ கரெக்டாக இருக்கணும். எந்த இடத்துல உங்களுக்கு ரிஸ்க் வந்துச்சுனாக்கா எப்படி நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. அதை விட்டோம் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆப்ரேஷனும் டிசிஷனுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்லாம் பார்ப்பாங்க, நீங்கள் சந்திக்க நேரிடும். அது எப்படி டீல் பண்ணுங்கிற ஒரு மென்டல் எபிலிட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பிஸ்னஸ் பண்ணும்போது. அலர்ட்னஸ் ஆஃப் ஃபோர்சைட். ஃபோர்சைட்னாக்கா எதிர்காலத்தில் என்ன ஆக போகுது நம்ம தொழிலுக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறது தான் ஃபோர்சைட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பர்சன் ஷுட் பி அவேர் ஆஃப் த சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் இந்த மார்க்கெட் அண்ட் அட்ஜஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சேஞ்ச் ஆகுது, அதே டிமாண்ட் சேஞ்ச் ஆகுது, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, டிசைன் சேஞ்ச் ஆகுது, டேஸ்ட் மக்களோட டேஸ்ட் சேஞ்ச் ஆகுது. அது தகுந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸோட விஷயமும் நீங்கள் எதிர்காலத்தில் என்ன அடுத்த ஒரு 5 வருஷத்தில் என்ன ஆக போகுதுங்கிற ஒரு அப்டேட்டு நீங்கள் இப்போயே தெரிஞ்சு வச்சுட்டு அது தகுந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதுதான் ஃபோர்சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இப்போ உங்களுக்கு நீங்கள் நிறைய டீலர்ஸ் கூட, நிறைய சப்ளையர்ஸ் கூட, நிறைய கிரெடிட்டர்ஸ் கடன் கொடுக்குறவங்க கூட நீங்கள் நிறைய பேருக்கு பணம் தர வேண்டியதாக இருக்கும். அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் கூட, அப்புறம் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கூட எல்லாமே நீங்கள் டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்கனாக்கா. ஸோ இவங்க கூட எல்லாமே டீல் பண்ணுறதுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறாங்க. தென் நாலேஜ் அபவுட் பிஸ்னஸ். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா அதில் ஃபுல் நாலேஜ் வந்து உங்கள் பிஸ்னஸ் பற்றி டெக்னிக்கலி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அது நடத்துறதுக்கு உண்டான ஸ்கில்லும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அக்வைண்டன்ஸ் வித் ரெலவெண்ட் லாஸ். இப்போ நிறைய லா, அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கனாக்கா அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு நிறைய லாஸ் இருக்குது, அதாவது லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, ட்ரேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இருக்குது, அப்புறம் சேல்ஸ் டேக்ஸ் இருக்குது, எக்ஸைஸ் டேக்ஸ் இருக்குது, நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி அப்புறம் முனிசிபாலிட்டிட்டு சில பர்மிஷன்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது, பொல்யூஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது, லொக்கேஷன் பொல்யூஷன் கண்ட்ரோல் பர்மிஷன்லாம் வாங்க வேண்டிய சர்டிஃபிகேட்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அதுக்குண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் அதர் பர்சன் குவாலிட்டிஸ். இது இல்லாமல் வேறு என்ன இருக்குன்னாக்கா நீங்கள் உண்மையாக இருக்கணும் உங்கள் பிஸ்னஸ்க்கு, நீங்கள் சின்சியராக இருக்கணும், அதே மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும் உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் 19th லெசனு. ஸோ நாம் இப்போ அடுத்த டாப்பிக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.